வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். நாளைக்கு தைப்பூசம். விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் ஏராளம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்கள் முருகப்பெருமானுக்கு தைப்பூச விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில சந்தேகங்கள், 21 நாள் விரதமா 48 நாள் விரதமா அப்படிங்கக்கூடிய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இதில் 21 நாளா 48 நாளா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் முருகனுக்கு இருக்கக்கூடியது வருஷத்தில் ஒரு நாள் இந்த தைப்பூச விரதம். மிக மிக வலிமையான விரதம். இந்த தைப்பூச விரதம் மாதிரி ஒரு பலன் கொடுக்கக்கூடியது வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா விரதம் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே கேட்ட வரங்களை கேட்டபடி கொடுப்பாரு. ஆக இந்த 48 நாள் விரதம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே மிக சால சிறந்த ஒரு விரத தினம். விரதம் இருங்க. இந்த 48 நாள் விரதம் இருந்து தைப்பூசத்தன்று ஐயாவை போய் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையிலே கிடைக்காத ஒரு பெரிய வரம். நிறைய பேர் மீள முடியாத துன்பத்தில் இருப்போம். நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் நமக்கு வந்துருச்சே, இதிலிருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது அப்படின்னு நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனினுடைய பேரருள் தான். அது இந்த தைப்பூச 48 நாள் விரதம் இருந்து ஐயாவை போய் தரிசனம் பண்ணுறதுல அவ்வளவு அருள் இருக்குது. அது உணர்ந்து பார்த்தவங்க நிறைய பேர் சாட்சியாக இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊடகங்கள்லாம் நிறைய பேர் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு நாங்கள் டிசம்பர் 15ஆம் தேதி அதாவது நாளை திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. அன்றையிலிருந்து 48 நாள் விரதம். பிப்ரவரி 1ஆம் தேதி முருகனினுடைய தரிசனம் பார்க்குற மாதிரி வரும். அதாவது 49வது நாள் நம்ம முருகனை தரிசனம் பண்ணுற மாதிரி. ஐயப்பன் கோயில் பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா 48 நாளுக்கு முன்னாடியே போகிறவங்க இருப்பாங்க. நமக்கு 48 நாள் அப்படிங்கிறது முடிஞ்ச உடனே பிப்ரவரி 1ஆம் தேதி முருகனினுடைய தரிசனம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தைப்பூச விரதத்துக்கு நிறைய சோதனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அது நம்ம கர்ம ஊழ்வினை பிரச்சனைகள்னால நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அது எல்லாம் நமக்கு சரியாகிறதுக்கான ஒரு விஷயம்தான் அந்த ஒரு சோதனைகள் எல்லாமே. இதில் முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னா, முருகனுக்காக விரதம் இருந்த தினங்களில் முருகனை குழந்தையாகவும் ஒரு பெரியவராகவும் சந்தித்து அவரே அந்த முருக பக்தர்களை சோதித்து அதற்கு பிறகு ஒரு தீர்க்கவே முடியாத பல பிரச்சனைகளுக்கான தீர்வு முருகனே கொடுத்துட்டு போன அதிசய சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. இதில் முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கெல்லாம் 48 நாள் விரதம் இருந்து, இந்த விரதம் இருக்கக்கூடிய காலங்களில் உறவுகள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யாரும் ரொம்ப ஒரு மனசை நோகக்கூடிய வார்த்தைகளை கண்டிப்பாக கொடுக்கத்தான் போகிறாங்க. அது நடக்கத்தான் செய்யும். அதனால தான் நான் சொல்கிறேன், அது கொடுப்பாங்க, அது நடக்கும். அதையெல்லாம் தூக்கி தூரமாக போட்டுட்டு முருகனினுடைய அருளை பெறுவதற்காக மட்டும் இந்த விரதத்தை கடைபிடிச்சு பாருங்க. அசைவம் சாப்பிடாம இந்த விரதம் ரொம்ப கடுமையான விரதமாகவும் இல்லாமல் முருகனை உங்களுடைய மனதுக்குள்ள உங்கள் கூடவே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை எவ்வளோ தூரம் நம்ம ஒரு விரதத்தின் வழியே கடைபிடிச்சு அவங்களோட அருளை பெற்றுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சிந்தனையை ஒரே நோக்கத்தில் வைங்க. அவங்க இதை சொல்கிறாங்க, அவங்க அதை சொல்கிறாங்க, அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் இந்த தைப்பூச விரத தினங்களை கடைபிடிங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த தைப்பூச விரத தினம் நான் கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய, அது என்ன சொல்கிறது, முருகனுக்கு விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு இது எப்போ வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை மனதுக்குள்ளே கொண்டு வருது. எப்போ தைப்பூசம் வரும், அப்போ விரதம் எப்போ 48 நாளைக்கு இருப்போம், அந்த 48 நாளும் முருகனை எப்படி மனதுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கக்கூடிய நிகழ்வுகள் தான் எனக்குள்ளே நிறைவாக இருக்குது. அது மாதிரி உங்களுக்குள்ளேயும் முருகனை ஏதோ பெரிய ஒரு இது எட்டாத ஒரு விஷயம், நினச்சி பார்க்காத ஒரு பெரிய இடம் அப்படியெல்லாம் பார்க்காம முருகனை உங்களுக்குள்ளே பாருங்கள். முருகன் உங்கள் அருகில் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறாரு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தடையாக வரும், கண்டிப்பாக சோதனையாக வரும். முருகனே சோதிச்சு விஷயங்கள்லாம் நேரடியாக நடந்த நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் சோதனைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த சோதனைகள்லாம் தூக்கி ஓரமாக போட்டு கொஞ்சம் இந்த 48 நாள் விரதம் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய அதிசயங்களை வரவேற்கிறதுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது, அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இந்த தைப்பூச விரதம் இருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மனதார பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய விரதங்கள் 100% பலன் பெறக்கூடிய தன்மையில் அமையும். நல்லபடியாக விரதம் இருங்க. முருகனினுடைய பேரருள் உங்கள் எல்லோருக்கும் நிறைந்து கிடைக்கணும் அப்படின்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன்.